ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மில்மெலா வேர்ல்ட். இன்னைக்கு உங்களுக்கான என்ன கொண்டு வந்திருக்கேன்னு பார்த்தா, சாரி, உங்களுக்கு மட்டும் இல்லை, கிட்ஸ் உங்களுக்கும் தான் இந்த ரெசிபி. ரொம்ப சூப்பராக இருக்கும். ரவா பொட்டேட்டோ பேன் கேக் தான். செம்ம கிறிஸ்பியாக அவுட் சைடில், உள்ள நல்லா சாஃப்டாக, சாப்பிட்றதுக்கே அப்படியே சூப்பராக இருக்கும். வாயில் வச்சோன்னே மெல்ட் ஆயிரும். அவ்வளோ செம்ம டேஸ்ட்டாக செய்யலாம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு பொட்டேட்டோ எடுத்திருக்கேன். அதை வெளியே அவுட்டர் லேயரில் இருக்க ஸ்கின்னை ஃபுல்லாக நல்லா பீல் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் காட்டுற மாதிரி இந்த மாதிரி குட்டி குட்டியாக க்யூபாக கட் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த கட் பண்ணி வச்சுருந்த பொட்டேட்டோ எல்லாத்தையுமே நம்ம ஒரு சின்னதாக ஒரு பேனில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பாயில் பண்ணி எடுத்துக்கோங்க. பொட்டேட்டோவில் நீங்கள் பாயில் பண்ணும்போது உப்பு போட தேவையில்லை. நார்மலாக தண்ணியில் பாயில் பண்ணி எடுத்தால் போதும். இப்போது அது நல்லா பாயில் ஆனதுக்கப்புறம் ஒரு பேனில் போட்டு நல்லா மேஷரை வச்சு நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மேஷ் பண்ணதுக்கப்புறம் இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை நான் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி போட்டிருக்கேன். அது கூட ஒரு ஹாஃப் கேரட்டை நல்லா கிரேட் பண்ணி போட்டுக்கோங்க. ப்ளஸ் இதுக்கு ஒரு கப் ரவா போட்டிருக்கேன். ரோஸ்டட் ரவா தான். இதுக்கு தேவையான அளவு சால்ட்டு, சும்மா ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், ஒரு பிஞ்ச் அளவு மிளகு சீரகத்தூள், அப்புறம் கொஞ்சமாக கொரியாண்டர், இது எல்லாத்தையும் போட்டு கையிலே நல்லா டைட்டாக பிணைஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ இது கூட ஒரு 1/4 டம்ளர் பால் ஊற்றி நல்லா பிணைஞ்சு ஒரு 5 மினிட்ஸ் இதுக்கு ரெஸ்ட் கொடுத்துக்கோங்க. இப்போ ஒரு தோசைக்கல்லில் ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கோங்க. மேலே நான் காட்டுற மாதிரி இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பால்ஸாக எடுத்து அது மேலே தட்டி கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இதுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நீங்கள் கீ வேணா கூட போட்டுக்கலாம். அதுக்கு மேலே கொஞ்சமாக தண்ணி தெளித்து ஒரு மூடி போட்டு நல்லா மூடி வச்சு ஒரு 2 to 3 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணிங்கன்னா சூப்பராக வெந்திருக்கும். அதை திருப்பி ஒன்றா எல்லாத்தையும் திருப்பி போட்டு மறுபடியும் லெட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 2 to 3 மினிட்ஸ்க்கு அப்புறம் எடுத்து சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பர் டேஸ்டான பொட்டேட்டோ ரவா பேன் கேக் ரெடி ஆயிரும். கிட்ஸ்க்கு ரொம்பவே பிடிக்கும். ரொம்ப ஸ்பைஸ் கம்மியாக இருக்கிறனால அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேடி வீடியோஸ் வந்துட்டே இருக்கும். ஓகே, தேங்க்யூ, பாய்.